ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற காணொளியிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய தாய் திரு அவையானவள் பொது காலத்தினுடைய 20வது ஞாயிற்றுக்கிழமையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே நாங்கள் இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு தரும் செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் இறை விசுவாசத்தில் வேரூன்றுகின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த சமுதாயத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. அத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு எனும் திருவருட்சானத்தின் மூலமாக கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்ட நாம் இறை விசுவாசத்தில் நாங்கள் இறை நம்பிக்கையில் ஆளப்படவும், எங்களுடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற ஒரு முன்மாதிரியான வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்திருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இறை நம்பிக்கையிலே ஆழப்படுத்தி இறை விசுவாசத்திலே நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை தொடர்ந்தும் ஆளப்பட, தொடர்ந்தும் இந்த ஞாயிறு நோக்கி நடப்போம் எனும் திருவழிபாட்டிலே பயபக்தியோடு பங்கெடுப்போம். காலத்தின் 20ஆம் வாரத்திலே காலடி பதித்து நிற்கும் மக்களாகிய நாங்கள் இன்றைய இறை வார்த்தையின்படி வாழவும் வளரவும் தூய ஆவியின் அருட்கொடைகளை அளித்து காத்திட வேண்டுகின்றோம். அன்பான தந்தையே, இறைவா, ஊழியர்களின் பெக்கிய சாலையின் நோய்வாய்ப்பட்ட அனைவரும் முன்பாதம் தலையிலும் வல்லக்கத்தலை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, எங்களை போன்ற மாணவ செல்வங்களுக்காய் மன்றாடுகிறோம். தற்போது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதைப் பொருள் பாவனையில் இருந்து அவர்களை விடுவித்து நீரே தூய ஆவியின் வரத்தை அவர்கள் மேல் பொழிந்து விசுவாச வாழ்வில் அவர்களை உள்ளடக்க வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். இந்த வாரம் முழுவதும் எம்மோடு கூட இருந்து வழிபடுத்தியதற்காக உம்மிடம் வருகிறோம். இனி வரும் நாட்களிலும் நாங்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி நமக்கு தேவையான அருட்கொடைகளை தந்து காத்திட வேண்டுகின்றோம். ஆமென். வெற்றியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய நாள் திருப்பாடலானது கடவுளை போற்றி புகழ்வதாக
உகந்ததாக அமைகின்றது. எனவே இன்றைய நாள் திருப்பாடல் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் எனும் திருப்பாடலின் ஊடாக கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய நாள் திருப்பாடலானது கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே எம் மீது இறங்கிய காசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியே எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் அது வழி அறிந்து கொள்ளும். பிறையினத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மாற்றுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் நாடுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையில் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். மத்தேயு நற்செய்தி 15 தொடக்கம் 21, 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதிகளில் வாழ்ந்து வந்த கானானின் பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். என் மகன் பேய் பிடித்து கொடுமைப்படுத்திக்கொள்ளா இருக்கின்றான் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினார். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாரை காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரிடம் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகனின் பிணி நீங்கியது. இதை ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று இயேசுவின் செய்தி. இது இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது புனித மத்தேயுவின் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்நற்செய்தியின் முற்பகுதியில் இயேசு பேதுருவிற்கு நம்பிக்கை ஊட்டி கடல் மீது நடக்க வைத்தார். பின் நெசரத்திற்கு சென்று அங்கே அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரது ஆடையை தொட்ட அனைவரையும் நடமடைய செய்தார். பின்னர் பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் எருசலேமிலிருந்து வந்து இயேசுவிடம், மூதாதையர் மரபை இயேசு மீறுகின்றார் என வாதிட்டார்கள். அதற்கு இயேசு எசாயா இறைவாக்கினர் கூறியதை எடுத்துரைத்து அவர்களது கேள்விக்கான பதிலை கூறினார். இயேசு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அங்கே இஸ்ரேல் மக்களை சாரா வேற்றின மக்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது அங்கே வாழ்ந்த கானானின் பெண் ஒருவர் இயேசுவை நோக்கி வந்து, அவரது மகள் பேய் பிடித்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என கதறினார்.
அவரோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நகர்கின்றார். அப்போ அப்பெண் இயேசுவிடம் பின் கதறிக் கொண்டே சென்றார். சீடர்கள் இயேசுவை பார்த்து அவளை அனுப்பும் இயேசுவிடம் கேட்டுக்கொண்டார்கள். இயேசு சீடரை பார்த்து, இஸ்ரேல் மக்களிடையே காணாமல் போன ஆடுகளை இருப்பவர்களுக்காகத்தான் வந்தேன் என இயேசு கூறினார். அவ்வேளையில் அப்பெண் இயேசுவின் முன் வந்து அவரை பணிந்து உதவி புரியுமாறு வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை நோக்கி, பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது சரியானதா என கேட்டார். அப்பெண் அதற்கு, அது சரிதான் ஐயா, ஆனால் உரிமையாளரின் மேசையில் இருந்து கீழே விழும் ஒரு சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுவது என நம்பிக்கையாக பதில் கூறினார். இயேசு அவளிடம் நம்பிக்கையை கண்டு அவளது விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்றார். அவ்வேளையில் அப்பெண்ணின் மகளின் பிணி நீங்கியது என்பதே நற்செய்தியில் கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியின் ஊடாக நான் என்னை கனானிய பெண்ணாக கருதுகின்றேன். காரணம், என் வாழ்க்கையில் கஷ்டம் மனவேதனைகளின் போது நான் அன்பு தேவனின் பார்வையில் விசுவாசமானவளாக இருக்கின்றபடியால் என் தேவைகளில் வெற்றி பெற வைத்திருக்கின்றார். நான் சோதனைகளில் துவண்டு போகாது, இனி வேற்று தெய்வங்களை நாடாது, என் ஆண்டவர் மீது நம்பிக்கையுடனும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் என் வாழ்வும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக மாறும். நான் நினைத்தவைகள் என் அன்றாட வாழ்வில் நிறைவு பெறும். நமக்கு தரும் செய்தி: நாம் இறைவனிடம் வேண்டும் போது தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் மன்றாட வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி எமக்கு தருகின்றது. இவ்வாறு அப்பெண் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு அவரிடம் மன்றாடும் போது தன்னை தாழ்த்தி கொண்டது போல நாமும் எம்மில் இருக்கும் சுயநலம், அகங்காரம் போன்றவற்றை கலைத்து தாழ்மையுடனும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். இயேசுவின் இரக்கம் எல்லாருக்கும் உரியது என்பதை இந்நற்செய்தி நினைவூட்டுகின்றது. இயேசு அப்பெண்ணின் இனம், பின்னணி, நிலைமை போன்றவற்றை பார்க்காமல் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வதாயின், கடவுள் முன்னிலையில் வாழும் நாம் இனம், மத, ஜாதி போன்ற வேறுபாடுகளை கலைத்து எல்லோரும் சமமானவர்கள் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அத்தோடு இயேசுவிலிருந்து வந்த ஒவ்வொரு பதிலும் அந்த பெண்ணின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றது. அதே போல நாமும் என் வாழ்க்கையில் சோதனைகள் படும் வேளையில் பின் பார்க்காது பகுதிகளாக இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். எனவே இறைவன் நம்முடைய செபத்திற்கு பதில் அளிக்க தாமதிப்பது அவர் எம்மை மறுக்காமல் நாம் அவரை மட்டுமே விசுவாசிக்கின்றோமா என்பதை அறிந்து கொள்ள, இவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் இயேசுவை விட்டு விடாமல் அவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உம் பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையிலே உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று எனும் திருப்பாடல் வரிகளுக்கேற்ப ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை கடந்த கிழமை முழுவதும் வழிநடத்தி எங்களுக்கு எது தேவை இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு ஏற்பட்ட இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திலுமே நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றீர். உமது அன்பு எங்களை பராமரித்திருக்கின்றது. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தந்தையே, புதிய கிழமையை தொடங்கும் நாங்கள் உமக்கு எப்போதும் ஏற்புடைய பிள்ளைகளாக
உமது வார்த்தைக்கு செவிமடுக்கும் பிள்ளைகளாக வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியறலாம். ஆமென். மாசில்லாமல் உற்பவித்த தேவமாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவமாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவமாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா